அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இந்த ஒரு ஃபோட்டோவை உங்கள் வீட்டில் மாட்டி வைத்தால் போதும், தடைகள், தரித்திரங்கள், தொடர் தோல்விகள் மற்றும் குடும்ப சண்டைகள் இவை அனைத்தும் மாயமாக மறைந்துவிடும். அது என்ன ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா, 7 குதிரைகள் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, 7 ஹார்சஸ் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. முதல் விஷயம், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 7 குதிரைகள் கட்டாயமாக அதில் இருக்கணும். குறைவாகவோ அதிகமாகவோ கவுண்டிங்கில் இருக்கக்கூடாது. கரெக்டாக 7 குதிரைகள் இருக்கிற மாதிரி வாங்கணும். ரெண்டாவது விஷயம், வெண்மை நிற குதிரையாக இருக்கணும். அதாவது எல்லாமே வெள்ளை நிற குதிரையாக மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு கலரும் அந்த குதிரையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது விஷயம், அந்த குதிரை படத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் தெரியணும். சீனரி மாதிரி தான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும். அதில் சூரிய உதயம் இருக்கணும். ஏன்னா சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா சந்திரன், நிலா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் சூரிய உதயம் இருக்கிற பேக்ரவுண்ட் கட்டாயமாக இருக்கணும். அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக, அந்த படத்தில் குதிரைகள் பார்த்தீங்கன்னா ஓடுற நிலையில் இருக்கணும். நிற்கிற குதிரையை நீங்கள் வாங்கக்கூடாது. எல்லா குதிரைகளும் நல்லா நீங்கள் அதை நோட் பண்ணி வாங்குங்க. 7 குதிரைகளும் ஓடுற நிலையில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த குதிரைகள் அப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வாங்கி மாட்டக்கூடாது. அது ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ ரன்னிங்கில் இருக்கிற அந்த குதிரை படத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எல்லா குதிரைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் ஓடுற மாதிரி இருக்கணும். வேறு வேறு திசைகளில் ஓடுற குதிரையை நீங்கள் வாங்கி மாட்டக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அமைப்போடு இருக்கிற குதிரை படத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. இதை எங்கே மாட்டணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு இது எப்படி செயல்படும், இதனுடைய பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். குதிரை படத்தை வீட்டுடைய ஹாலில் நீங்கள் மாட்டுங்க. அதாவது லிவிங் ரூம் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய ஹாலில் நீங்கள் மாட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா பெட்ரூமில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஹாலில் மாட்டி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மாட்டக்கூடாத இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையலறை மற்றும் டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ இல்லை சமையலறையிலையோ நீங்கள் இதை மாட்டி வைக்கக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த திசையில், எந்த டைரக்ஷனில் இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை, அப்படி இல்லைன்னா தெற்கு திசை. கிழக்கு திசைன்ற போது கிழக்கை ஃபேஸ் பண்ணி கிடையாதுங்க. உங்களுடைய பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருப்பீங்க. அது கிழக்கு திசை கிடையாது. மேற்கில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சா தான் கிழக்கை நோக்கி இருக்கும். ஸோ பூஜை ரூம் மேற்கில் இருக்கும், கிழக்கை நோக்கி இருக்கும், கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிழக்கு திசையிலேயே மாட்டணும். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை நீங்கள் மாட்டி வைக்கணும். பூஜை ரூமில் மாட்டி வச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு டைரக்ஷனுக்காக சொன்னேன். பூஜை ரூம்லேயும் இந்த குதிரை படங்களை நீங்கள் மாட்டி வைக்கக்கூடாது. ஹால், அப்படி இல்லைன்னா பெட்ரூம். ஸோ இந்த டைரக்ஷனுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தெற்குலையும் நீங்கள் வைக்கலாம், சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டி வைக்கலாம். இது 2 தான் ரொம்பவுமே உகந்தது. இதுலேயும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த குதிரை படங்கள் வாசலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது அந்த குதிரைகள் உங்கள் வீட்டுடைய என்ட்ரன்ஸை வெளியே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, உள்முகமாக பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ உங்களுடைய வீட்டு வாசப்படிக்கு ஏற்ற மாதிரி அதை கிழக்கு பக்கம், அப்படி இல்லைன்னா தெற்கு பக்கம் வைங்க. ஏன்னா ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்க போகுது, அதற்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வைங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா, அவர் உள்ளே என்டர் ஆன உடனே அந்த குதிரை படம் தெரியக்கூடாது. அவர் உள்ளே வந்து திரும்பி நின்னா தான் அந்த குதிரை படம் தெரியணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குதிரை படம் உங்கள் வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். உங்களுடைய பெட்ரூமில் மாட்டும் பொழுதும் இதே நிலை தான். நீங்கள் பெட்ரூம்குள்ளே போகும்பொழுது எதிரிலேயே அந்த குதிரை படம் இருக்கக்கூடாது. 2 ஆப்போசிட் வால்ஸில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக மாட்டி வைங்க. சரிங்க, இப்போ நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் மாட்டினதுக்கு பிறகு எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் கண் விழிச்சதும் அந்த குதிரை படத்தை பாருங்கள். உங்களுடைய பெட்ரூமில் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை ஹாலில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எழுந்து வந்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிடம் அந்த குதிரை படத்தை பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் சைக்கோ சிம்பாலஜி தான். சைக்கோ சிம்பாலஜினா சில குறியீடுகள், சில சிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் அது பதிய ஆரம்பிக்கும். ஆழ்மனதில் பதிஞ்ச உடனே உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் மெடிடேஷன் பண்ண வேண்டாம், மந்திர ஜபம் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். சில தினங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதற்கு பேர் தான் சைக்கோ சிம்பாலஜி.
இதே கான்செப்ட் தாங்க. இந்த 7 குதிரைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்குள்ள உத்வேகம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அகல ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு திருமண தடை, உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை, கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்படும் அந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த விதமான குடும்ப சண்டைகளாக இருந்தாலும் சரி, தடைகள், தொடர் தோல்விகள், இதை எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் இந்த 7 குதிரை படத்துக்கு இருக்கு. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, புதுசாக எந்த ஒரு கஸ்டமரும் கிடைக்கல, தொழில் முடங்கி போயிருக்கு, வேறு ஏதாவது வேலைக்கே போகலாமான்னு முடிவு எடுத்துட்டோம், பிஸ்னஸே பண்ண வேணாம்ன்ற அந்த முடிவுக்கு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை மட்டும் நீங்கள் மாட்டி பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, முடங்கி இருக்கிற தொழிலுக்கு ஒரு நல்ல உற்சாகம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தொழில் செய்யும் அந்த ஸ்தாபனத்திலேயோ உங்களுடைய ஆஃபீஸில் இல்லை கடைகளில் இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டக்கூடாது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை மாட்டினாலே போதும். நான் 2 இடம் சொன்னேன், ஹாலில் அப்படி இல்லைனா பெட்ரூமில். ஜஸ்ட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் மாட்டி வச்சுட்டு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நேரம் பாருங்கள். ரிலாக்ஸ்டான மைண்டோட அந்த புகைப்படத்தை பாருங்கள், அதுவே போதுமானது. கடைகளிலோ இல்லை நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இந்த ஃபோட்டோவை மாட்டக்கூடாது. இது ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாதுங்க. எல்லாருமே இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எங்கே இந்த ஃபோட்டோஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கிடைக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபோட்டோக்கு ஃப்ரேம் போடுற கடையில் கேட்டிங்கனாலே இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபோட்டோஸை வாங்கி மாட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லா வெப்சைட்லேயும் இருக்குது. அப்படியும் உங்களுக்கு கிடைக்கலனா கூகுளில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குறிப்பு, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல கலையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில ஃபோட்டோஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், பழசாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் வாங்காதீங்க. நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வாங்குங்க. அந்த குதிரை நல்லா சாந்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சில குதிரைகளுடைய ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன், டல்லாக இருக்கும், வேறு வேறு கலரில் இருக்கும், இல்லை ஆக்ரோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி வெறித்தனமாக அந்த குதிரை ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் வாங்கி மாட்டுங்க. இன்னொரு சின்ன உதாரணம் கூட உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கன்சீவாக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் மற்றும் குழந்தை இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஃபோட்டோவை வாங்கி பெட்ரூமில் மாட்டி வைப்பாங்க. இதற்கான காரணமும் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஏன்னா இயல்பாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை நல்லா பிறக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, டெலிவரி டைமில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது இயல்பான ஒன்று. அதற்காகத்தான் இந்த மாதிரி குழந்தைகள் படத்தை வாங்கி மாட்டும் பொழுது அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை மேலே தான் கான்சன்ட்ரேஷன் போகும். இதே மாதிரி நமக்கும் ஒரு குழந்தை வரப்போகுதுன்ற நம்பிக்கை வரும். ஸோ எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒன்று 7 குதிரைகள் இருக்கிற அந்த ஃபோட்டோ. இதை நீங்கள் மாட்டி வச்சதுக்கு பிறகு ஒரு 2 மாதத்துலேயே பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஃபேமிலியில் தெரியும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த தடை விலகி கூடிய விரைவில் ஒரு நல்ல வரன் கிடைக்கும், பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் அடிக்கடி வந்துட்டு இருந்தால் அது போன இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை இருக்கும், வாஸ்து கோளாறுனால பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும், அதுவும் பெருமளவு தனியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தை கட்டாயமாக வாங்கி நீங்கள் மாட்டுங்க. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.